Dear students of 12th standard economics, now I am going to explain chapter 6 banking. First let us see the multiple choice question. First question, a bank is a financial institution. Bank is a financial institution. It is not a corporate, it is not an industry, it is a service institution. Bank is a financial institution. Second question, a commercial bank is an institution. Commercial bank அப்படினா நம்ம புரிஞ்சிப்பல இந்தியன் பேங்க் இருக்கு, it is a commercial bank. ஸ்டேட் பேங்க் இருக்கு, அது commercial bank. குள்ளஞ்சாவடில ஸ்டேட் பேங்க் இருக்கு, அது commercial bank. Commercial bank is an institution that provides services. என்னென்ன சர்வீஸ்? both A and B. Accepting deposits, providing loans. Accepting deposits, providing loans. அப்ப both A and B. ஆனா accept deposit accept பண்ணிக்குவாங்க, deposit யார போட்டா வாங்கிக்குவாங்க, கடன் கொடுப்பாங்க. ரெண்டு ஃபங்க்ஷன் செய்யறதா commercial bank. Next question number 3. The functions of the commercial banks are broadly classified into primary function, secondary function, other function. அப்ப ABC. அப்ப primary function இருக்கு, question answer படிக்க போறோம். Primary function, secondary function, other function. எல்லாமே commercial bank உடைய மூணு ஃபங்க்ஷன் செய்றாங்க. Primary function இருக்கு, secondary function, other functions. Next fourth question, bank credit refers to bank credit என்னங்கறதுனா bank loans advance, bank loans and advance, borrowings bank loans and advances. Bank loans and advances தான் bank credit. bank கொடுக்கக்கூடிய கடன், bank கொடுக்கக்கூடிய advance தான் நம்ம bank credit அப்படிங்கறோம். creditனா கடன். credit creation means கடன் உருவாக்கம். credit creationனா கடன் உருவாக்கம். அது பின்னால question answer we are going to see credit creation என்னன்னு. credit creation multiples of loans and advances. loans and advance multiple ஆகுது. multiplication of loans and advances தான் நம்ம credit creation. credit வந்து மேலும் கடன்களை உருவாக்குது. கடன்கள் மேலும் கடன்களை உருவாக்குறது பயன்படுத்துறது தான் multiplication of loans and advances. Next, NBFI does not have banking license. Non-banking financial institution with non-banking financial institution does not have banking license. இப்போ நான் இந்தியன் பேங்க் இதெல்லாம் வந்து பேங்க்கில் வரும், கமர்ஷியல் பேங்க்லாம் பேங்கிங் வரும். சில நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, சில தனியார் பேங்க்லாம் இருக்குல்ல, அதுதான் வந்து நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். அதில் வந்து பேங்கிங் லைசன்ஸு இல்லை அவங்கள்ட்ட. சென்ட்ரல் பேங்க் இருக்குது, ஒரு நாட்டுக்கு ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்குது. இந்தியாவில் உள்ள சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ் பேங்க்னு வச்சுருக்கோம். சென்ட்ரல் பேங்க் இஸ் ஏ டேஷ் அத்தாரிட்டி ஆஃப் த கண்ட்ரி. மானிட்டரி அத்தாரிட்டி. மானிட்டரினா பணம் சம்மந்தப்பட்ட அத்தாரிட்டி. சென்ட்ரல் பேங்க் தான். ஒரு நாட்டுக்கும் ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்குது, இந்தியாவுக்குன்னு ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்குது, அதுதான் மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் த கண்ட்ரி. அடுத்து, ஹூ வில் ஆக்ட் அஸ் த பேங்கர் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்திய கவர்மெண்ட்டுக்கு யார் பேங்கர்? இப்போ நம்ம வந்து பேங்க்கில் ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம், இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம். கவர்மெண்ட்டுக்கு யார் பேங்க் அப்படின்னா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். நான் ஸ்டேட் பேங்க்கில் நான் என்னுடைய பேங்காக இருக்கலாம், நபார்டுங்கிற பேங்க்கு இன்னொருத்தருடைய பேங்காக இருக்கலாம், ஐசிஐசி பேங்க்கில் ஒருத்தர் அக்கௌண்ட் வச்சுருப்பாரு. ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுடைய அரசாங்கத்தினுடைய பணங்கள்லாம் அவங்களுடைய அரசாங்கத்துக்கு பேங்கராக இருக்கிறது யாருன்னா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு, லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரிசர்வ். கடன் பெற கடைசி புகலிடன்னு சொல்லுவாங்க. லெண்டர்னா கடன் கொடுக்கறது. லாஸ்ட் ரிசார்ட், நம்ம கடன் வாங்குறதுக்கு கடைசி புகலிடம் எதுனாக்கா சென்ட்ரல் பேங்க். அதாவது சென்ட்ரல் பேங்க். ஒரு நாட்டு நம்ம நாட்டில் ரிசர்வ் பேங்க், நம்ம நாட்டில் ரிசர்வ் பேங்க். சென்ட்ரல் பேங்க்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சென்ட்ரல் பேங்க். அதுதான் அந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரிசார்ட், கடன் பெற கடைசி புகலிடம் பேர். பேங்க் ரேட்டுனா என்ன? பேங்க் ரேட்னாக்கா ரீடிஸ்கவுண்டிங் த ஃபஸ்ட் கிளாஸ் செக்யூரிட்டிஸ். ஃபஸ்ட் செக்யூரிட்டிஸை வந்து ரீடிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. யார்? சென்ட்ரல் பேங்க். அதாவது நம்ம நல்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அந்த ரேட்டுக்கு, எந்த ரேட்டுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்களோ, ரீடிஸ்கவுண்ட் பண்ணுறாங்களோ, அதுக்கு பேர் தான் பேங்க் ரேட்டு. வங்கி வட்டி வீதம் அப்படின்னு. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின், ரெப்போ ரேட் மீன்ஸ். ரெப்போ ரேட் அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ரெப்போ ரேட்னா ரேட் அட் விச் ஆர்பிஐ இஸ் வில்லிங் டு லெண்ட் டு கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்க் கடன் கொடுப்பாங்க யார்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ ஒரு கமர்ஷியல் பேங்க் இருக்குது, இந்தியன் பேங்க்கோ ஸ்டேட் பேங்க்கோ, அவங்களுக்கு பணம் பண்ணால் அவங்க போய் கடன் வாங்கிட்டு வருவாங்க. எங்கே கடன் கேட்பாங்க? ஆர்பிஐட்ட. ரேட் அட் விச் ஆர்பிஐ இஸ் வில்லிங் டு லெண்ட் டு கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்க்குக்கு எந்த ரேட்டில் கொடுக்குறாங்களோ, வட்டி விதத்தில் கொடுக்குறாங்களோ,
எந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்களோ அந்த ரேட்டுக்கு பேர் தான் ரெப்போ ரேட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாரல் சுவேஷன் அப்படின்னா ரெஃபர்ஸ் டு பர்சுவேஷன். மாரல் சுவேஷனுங்கிறது பர்சுவேஷன், அதை கடன் கொடுக்கறது ஊக்குவிக்கிறதுக்கு ஊக்குவிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு அன்பான வேண்டுகோள் மாரி கேட்பாங்க சென்ட்ரல் பேங்க். அதுக்கு பேர் பர்சுவேஷன்ஸ் கேட்பார். நெக்ஸ்ட்டு ஏஆர்டிசி ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங். எப்போ ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங் ஆச்சுன்னா July 1, 1963. அடுத்து நபார்டுன்னு ஒரு பேங்க்கு எப்போ ஆரம்பித்தாங்கன்னா July 1982. நெக்ஸ்ட்டு எக்ஸிம் பேங்க். எக்ஸின்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க்னு அர்த்தம். இஎக்ஸ்னா எக்ஸ்போர்ட், ஐஎம்னா இம்போர்ட் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1982. இந்த இயர்லாம் ஞாபகம் வச்சனால த ஸ்டேட் ஃபைனான்ஷியல் கார்பரேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்டு பை. ஸ்டேட் ஃபைனான்ஷியல் கார்பரேஷன் ஆக்ட் சட்டம் எப்போ ஏற்றப்பட்டதுனாக்கா வாஸ் பாஸ் யார் ஏற்றப்பட்டதுனாக்கா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் ஃபைனான்ஷியல் கார்பரேஷன் ஆக்ட். நெக்ஸ்ட்டு மானிட்டரி பாலிசி இஸ் ஃபார்முலேட்டட் பை சென்ட்ரல் பேங்க். நம்ம நல்ல ஃபிசிக்கல் பாலிசி மானிட்டரி பாலிசின்னு இருக்குது. அந்த மானிட்டரி பாலிசியை ஃபார்முலேட் பண்ணுறது சென்ட்ரல் பேங்க். மானிட்டரி பாலிசியை ஃபார்முலேட் பண்ணுறது மானிட்டரி பாலிசி ஃபிசிக்கல் பாலிசின்னு இருக்குது. அந்த மானிட்டரி பணம் சம்மந்தப்பட்ட பாலிசி பணக்கொள்கைன்னு சொல்கிறது. பணக்கொள்கையை கையாளுறது யாருனாக்கா சென்ட்ரல் பேங்க். ஆன்லைன் பேங்கிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்டர்நெட் பேங்கிங். இப்போல்லாம் ஆன்லைன் பேங்கிங் வந்து வந்திருக்கு. அதுக்கு என்ன பேர்னா இன்டர்நெட் பேங்கிங். எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஏடிஎம்க்கு என்ன எக்ஸ்பென்ஷன்? நம்ம ஏடிஎம் சென்டர்லாம் நிறைய இடத்துல பணம் எடுக்கிறோம். ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். ஆட்டோமேட்டிக்கில் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். அது ஸ்பெல்லிங் ஞாபகம் வச்சு. நெக்ஸ்ட்டு 2016 டிமானிட்டைசேஷன். இந்த பண மதிப்பீடு இழந்து பணத்தை மதிப்பீடு இழந்ததுக்குள்ள இன்க்ளூடு denominations of includes denominations of என்னென்ன 500 rupees 1000 rupees நோட்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சாங்கல்ல 2016. டிமானிட்டைசேஷன் ஆஃப் கரன்சி. அது எந்தெந்த ரூபாய் நோட்டுக்கள்னா 500 rupees 1000 rupees. இது அவங்களுக்கு தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் டிஃபைன் கமர்ஷியல் பேங்க். நவ் we will come to 2 more question. ஃபஸ்ட்டு டிஃபைன் கமர்ஷியல் பேங்க்ஸ். கமர்ஷியல் பேங்க்னா என்ன? கமர்ஷியல் பேங்க்னா உங்களுக்கு தெரியும், இந்தியன் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க், இதுதான் கமர்ஷியல் பேங்க்கு. நிறைய பேங்க், கனரா பேங்க் இருக்குது, அது கமர்ஷியல் பேங்க் தான். ஐஓபி பேங்க் இருக்குது, எல்லாம் வந்து கமர்ஷியல் பேங்க்கு. கமர்ஷியல் பேங்க்னா என்ன? கமர்ஷியல் பேங்க் refers to a bank or a division of large bank which more specifically deals with the deposit and loan services. ஒன்றும் இல்லை, டெபாசிட்டை வாங்கிட்டு லோன் கொடுக்கறது தான் கமர்ஷியல் பேங்க். அது கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறாங்க, நம்ம ஞாபகம் வச்சு வேண்டியது. டீல்ஸ் வித் டெபாசிட் அண்ட் லோன் சர்வீசஸ். டெபாசிட்டையும் லோன் சர்வீஸையும் டீல் பண்ணுறவங்க தான் கமர்ஷியல் பேங்க். டெபாசிட் வாங்குவாங்க, கடன் கொடுப்பாங்க. பணம் போடுறவங்கள்ட்ட பணத்தை வாங்குவாங்க, யார் கடன் வேணுமோ அவங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. இதுதான் கமர்ஷியல் பேங்குடைய ஒர்க்கு. கமர்ஷியல் பேங்க் ரெஃபர்ஸ் டு எ பேங்க் ஆர் எ டிவிஷன் ஆஃப் லார்ஜ் பேங்க். ஒரு டிவிஷன் ஆஃப் லார்ஜ் பேங்க், ஒரு பெரிய பேங்கினுடைய டிவிஷன். குறிஞ்சிப்பாடில் ஒரு ஸ்டேட் பேங்க்னா அதனுடைய ஹெட் ஆஃபீஸ் மும்பையில் இருக்குது. அதில் நிறைய ஆல் ஓவர் இந்தியா, ஃபாரினில் கூட அந்த பேங்க் வச்சுருக்கிறாங்க டிவிஷன். அப்போ கமர்ஷியல் பேங்க் ரெஃபர்ஸ் டு எ பேங்க் ஆர் எ டிவிஷன் ஆஃப் லார்ஜ் பேங்க் which more specifically deals with the deposit and loan services provided to corporations or large or middle sized business. கார்பரேஷனுக்கோ லார்ஜ் பிஸ்னஸுக்கோ மிடில் சைஸ்டு பிஸ்னஸுக்கோ as opposed to individual members of the public small businessங்கிறது தான் கமர்ஷியல் பேங்க். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் கிரெடிட் கிரியேஷன்? கடன் உருவாக்கம். கிரெடிட்னா கடன், கிரியேஷனா கடன் உருவாக்கம்னா என்ன? கிரெடிட் கிரியேஷன் மீன்ஸ் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். லோன்ஸும் மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் கிரெடிட் கிரியேஷனுக்கு சிம்பிளாக சொன்னால் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லோன்ஸு, கடனையும் அட்வான்ஸையும் விரிவுபடுத்துறது தான் கிரெடிட் கிரியேஷன். கமர்ஷியல் பேங்க் ரிசீவ் டெபாசிட் ஃப்ரம் த பப்ளிக். கமர்ஷியல் பேங்க்கு பப்ளிக்கிட்டேருந்து, பொதுமக்கள்கிட்டேருந்து டெபாசிட் ரிசீவ் பண்ணுறாங்க. அண்ட் யூஸ் தி டெபாசிட் டு கிவ் லோன்ஸ். இந்த டெபாசிட்டை வச்சு தான் அவங்க கடன் கொடுக்குறாங்க. பொதுமக்கள்கிட்ட டெபாசிட் வாங்குறாங்க, அந்த டெபாசிட்டை வச்சு கடன் கொடுக்குறாங்க. However, loans offered are many times more than the deposit received by the bank. ஆனால் அவங்க டெபாசிட் ரிசீவ் பண்ணுறதை விட அதிகமான கடன் கொடுப்பாங்க. 1000 கோடி ரூபாய்க்கு தான் டெபாசிட் வாங்கி வந்திருக்கும், ஆனால் 1500 கோடிக்கு கடன் கொடுத்துருப்பாங்க. 1000 கோடி ரூபாய் தான் அவங்க டெபாசிட் வாங்கியிருப்பாங்க, ஆனால் 1500 கோடி 1200 கோடிக்கு ஒரு 200 கோடி 300 கோடியோ கூடுதலாக கடன் கொடுத்துருப்பாங்க. அதுதான் கிரெடிட் கிரியேஷன். எப்படின்னா, லோன்ஸ் ஆஃபர்ட் ஆர் மெனி டைம்ஸ் மோர் தென் த டெபாசிட் ரிசீவ் பை த பேங்க். இவங்க ரிசீவ் பண்ண டெபாசிட் விட கடன் கொடுத்து அதிகமாக இருக்கும். திஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் த பேங்க் இஸ் நோன் அஸ் கிரெடிட். இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் இந்த பேங்க்கினுடைய இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் கிரெடிட் கிரியேஷன். அது பின்னால் எப்படி கிரெடிட் கிரியேஷனுங்கிறத பின்னால் நம்ம டேபிளர் காலம் போட்டு காப்பாங்க. 1000 கோடி ரூபா பணம் டெபாசிட்டாக வந்திருக்கும்,
ஆனால் 1300 கோடி 1400 கோடி கடன் கொடுத்துருப்பாங்க. இவங்க டெபாசிட் பண்ணதை விட இவங்கள்ட்ட பொதுமக்கள் இவங்கள்ட்ட டெபாசிட் பண்ணதை விட கூடுதலான அமௌண்ட்டு லோனாக கொடுத்துருப்பாங்க. அது எப்படிங்கிறது பின்னால் நான் பார்க்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் கிரெடிட் கிரியேஷன். நெக்ஸ்ட் 23 கொஸ்டின் டிஃபைன் சென்ட்ரல் பேங்க்னா என்ன? முதல்ல கமர்ஷியல் பேங்க், சென்ட்ரல் பேங்க்னா என்ன? ஒரு நாட்டிலையும் ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும். அந்த சென்ட்ரல் பேங்க் சென்ட்ரல் பேங்க் ஆர் ரிசர்வ் பேங்க், சென்ட்ரல் பேங்க்லாம் ரிசர்வ் பேங்க்லாம் ஆர் மானிட்டரி அத்தாரிட்டிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் தட் மேனேஜ் ஸ்டேட் கரன்சி, ஸ்டேட்டினுடைய கரன்சியை கையாளுறது தான் மணி சப்ளை அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். மணி சப்ளை நாட்டினுடைய பண அளிப்பு, இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி விகிதத்தெல்லாம் கையாளுறது தான் சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க் ஆல்சோ யூஸ்வலி ஓவர்சீஸ் மேற்பார்வையிடுறது. ஆல்சோ யூஸ்வலி ஓவர்சீஸ் த கமர்ஷியல் பேங்கிங் சிஸ்டம் ஆஃப் தேர் ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரிஸ். ஒரு நாட்டினுடைய கண்ட்ரிஸினுடைய கமர்ஷியல் பேங்கை ஓவர்சீஸ் மேற்பார்வையிடுறதும் இந்த சென்ட்ரல் பேங்கினுடைய ஒர்க். நெக்ஸ்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர். சிஆர்ஆர்னா என்ன, எஸ்எல்ஆர்னா என்ன? சென்ட்ரல் பேங்க் கண்ட்ரோல் கிரெடிட், சிஆர்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு அர்த்தம். The central bank control credit by changing the cash reserve ratio. Cash reserve ratio அடிக்கடி மாற்றி சென்ட்ரல் பேங்க் என்ன செய்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கிரெடிட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, கடன் கொடுக்கறத கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கமர்ஷியல் have excessive cash reserves on the basis of which they are creating too much of credit. Commercial banks have excessive cash reserve on the basis of which they are creating too much of credit. This will be harmful for the large interest of the economy. So it will raise the cash reserves ratio which the commercial bank are required to maintain with the central bank. ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்க்கும் சென்ட்ரல் பேங்க் கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு பணத்தை போட்டு வச்சுருக்கணும். ஒரு இந்தியன் பேங்க் ஒரு கமர்ஷியல் பேங்க். இந்த கமர்ஷியல் பேங்க் என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட தன்னுடைய டோட்டல் டெபாசிட்டில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை சென்ட்ரல் பேங்க், அதை நம்ம நாட்டை பொறுத்த ரிசர்வ் பேங்க்கில் கேஷாக போட்டு வச்சுருக்கணும். அதில் 13%, 15%, 20% நீங்கள் போட்டு வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் கேஷ் ரிசர்வ். இதுக்கு மேலே உள்ள கேஷை தான் இவங்க கடன் கொடுப்பாங்க. கமர்ஷியல் பேங்க் 100 கோடி ரூபாய்னா ஒரு 20 கோடி ரூபாய், 15 கோடி ரூபாய் இவங்க வந்து ரிசர்வ் பேங்க்கில் போட்டு வச்சுருக்கணும், இவங்க டெபாசிட் பண்ணி வச்சுருக்கணும். பாக்கி உள்ள 85 கோடியை தான் இவங்க கடன் கொடுக்க முடியும். அந்த 85 கோடி மேலே பணம் இருக்குல்ல, அதை வச்சு தான் இவங்க கடன் கொடுக்குறாங்க. இதான் கேஷ் எக்ஸஸாக உள்ள கேஷ் ரிசர்வ் வந்து போட்டு வச்சுருக்கு, சென்ட்ரல் பேங்க்கில் போட்டு வச்சுருக்குது கேஷ் ரிசர்வ். இதுக்கு மேலே உள்ள பணம் இருக்குல்ல, அந்த 100 கோடியில் 15 கோடி ரூபாய் ரிசர்வ் பேங்க்கில் போட்டு வச்சுட்டாங்க. பாக்கி 85 கோடியை தான் இவங்க கடன் கொடுக்குறாங்க. அதான் வந்து எக்ஸஸ் சொல்கிறாங்க. அதான் கேஷ் எக்ஸஸாக உள்ள கேஷ் ரிசர்வ். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், கமர்ஷியல் பேங்க்ஸ் ஹேவ் எக்ஸசிவ் கேஷ் ரிசர்வ். அந்த எக்ஸசிவ்னா 85 crores. அந்த பேஸ் ஆஃப் விச் தே ஆர் கிரியேட்டிங் டூ மச் ஆஃப் கிரெடிட். இதை வச்சு தான் அவங்க நிறைய கிரெடிட்டை கொடுக்குறாங்க. திஸ் வில் பி ஹார்ம்ஃபுல் டு த லார்ஜ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த எக்கானமி அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப கெடுதல். லார்ஜ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த எக்கானமி, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு கெடுதல்னா அதிக கடன் கொடுக்கக்கூடாதுங்கிறது மாரி சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, கடன் கொடுக்க வேண்டிய சமயத்திலையும் கொடுத்தான். ஸோ இட் வில் பி ரைஸ் த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ விச் த கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் required to maintain the central bank. அடுத்த நெக்ஸ்ட்டு எஸ்எல்ஆர், ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோ இஸ் த அமௌண்ட் விச் எ பேங்க் ஹேஸ் டு மெயின்டைன் த ஃபார்ம் ஆஃப் கேஷ், கோல்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோ அப்படின்னாக்கா ஒரு பேங்க்கும் தன்னிட்டே ஒரு லிக்விடாக வச்சுருப்பாங்க பணத்தை. எல்லா பணத்தையும் கடன் கொடுத்துட மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட பணத்தை உங்கள் பேங்க்லேயே வச்சுருப்பாங்க. ஒரு பேங்க்கில் the quantum is specified as some percentage of total demand and time liabilities. The liabilities of the bank which are payable on demand anytime, and those liabilities which are occurring in 1 month's time due to maturity. Statutory liquid ratio is the amount at which the bank has to maintain the form of cash, gold, approved securities. கேஷாவோ கோல்டாவோ அப்ரூவ்டு செக்யூரிட்டிஸாவோ ஒரு பேங்க்கும் ஒரு குறிப்பிட்ட பணத்தை பேங்க்லேயே வச்சுருப்பாங்க. எல்லா பணத்தையும் எடுத்து கடனாக கொடுத்துட மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட பணத்தை ரிசர்வ் பேங்க்கில் போட்டு வச்சுப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட பணத்தை தன்னுடைய பேங்க்லேயே வச்சுருப்பாங்க. அது கேஷாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், அப்ரூவ்டு செக்யூரிட்டிஸாக இருக்கலாம். இந்த குவாண்டம் இஸ் ஸ்பெசிஃபைட் as சம். இது வந்து இந்த குவாண்டம் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது, குவாண்டம்னா அந்த அமௌண்ட்டு ஸ்பெசிஃபைட் as சம் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் டிமாண்ட் அண்ட் டைம் liabilities. இந்த liabilitiesனா கடன், assetனா சொத்து, liabilities of the bank which are payable on demand any time, and those liabilities which are occurring in one. At the 25 question, write the meaning of the open market switch operation. In narrow sense, the central bank start the purchase and sale of government securities in the market. சமயத்தை விற்பனை செய்வாங்க. In broad sense, the central bank purchase and sells not only government securities but also other eligible securities like bills. You will see the 25th question afterwards.
இங்கே 28 வந்துச்சு, 25 தானே? Dear students of 12th standard economics, now I am going to explain lesson 6 banking. Now we are going to see 25th question. Write the meaning of open market operation. Open market operation வெளி சந்தை நடவடிக்கைகள். In narrow sense, குறுகிய கண்ணோட்டத்தில் சொன்னோம்னா, the central bank starts the purchase and sale of government securities in money market. Central bank வந்து purchase and sale of government securities வாங்குற விற்கிற நடவடிக்கைக்கு பேர் தான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். சென்ட்ரல் பேங்க் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்குவாங்க, விற்பாங்க. பர்ச்சேஸ்னா வாங்குறது, சேல்னா விற்கிறது. வாங்குற விற்கிற நடவடிக்கைக்கு பேர் தான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். இன் ப்ராட் சென்ஸ் விரிவாக சொல்லணும்னா, விரிவாக சொன்னால், த சென்ட்ரல் பேங்க் பர்ச்சேசஸ் அண்ட் செல்ஸ் நாட் ஓன்லி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மட்டும் இல்லாமல் பட் ஆல்சோ ப்ராப்பர் எலிஜிபிள் செக்யூரிட்டிஸ், மற்ற செக்யூரிட்டிஸ் லைக் பில்ஸு அண்ட் செக்யூரிட்டிஸ் ஆஃப் ப்ரைவேட் கன்சர்னையும் வாங்குவாங்க, விற்பாங்க. அதர் செக்யூரிட்டி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இல்லாமல் எலிஜிபிள் எந்ததெல்லாம் எலிஜிபிள் செக்யூரிட்டிஸோ அந்த செக்யூரிட்டிஸும் லைக் பில்ஸ் மாதிரி உள்ள செக்யூரிட்டிஸு அண்ட் செக்யூரிட்டிஸ் ஆஃப் ப்ரைவேட் கன்சர்னா ப்ரைவேட் நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்களுடைய செக்யூரிட்டிஸையும் வாங்குகிற விற்கிற நடவடிக்கைக்கு பேர் தான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். when the bank and the private individuals purchase the securities, இந்த பேங்க்ஸ்னா கமர்ஷியல் பேங்க்ஸோ ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸோ வாங்கினாங்கன்னா, அந்த செக்யூரிட்டிஸை வாங்கினாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ள செக்யூரிட்டிஸை வாங்கினாங்கன்னா, தே ஹாவ் டு பேமெண்ட் ஃபார் தி செக்யூரிட்டிஸ். இந்த பேமெண்ட்டுக்கு அவங்க பணம் கட்டுவாங்க டு த சென்ட்ரல் பேங்க்குக்கு. இதை வாங்கும்பொழுது பணம் கட்டுவாங்க. இது விற்றாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செக்யூரிட்டிஸை விற்கும்பொழுது என்ன ஆகுனாக்கா, இப்போ விற்கும்போது பேங்க்குக்கு வந்து இப்போ செக்யூரிட்டிஸ் போகும், இவங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துடும், இவங்களுக்கு பணம் வரும். இந்த பேங்க் அண்ட் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் பர்ச்சேஸ் தி செக்யூரிட்டிஸ் வாங்கும் பொழுது பேமெண்ட் கொடுப்பாங்க. யார் கொடுப்பாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுப்பாங்க, சென்ட்ரல் பேங்க்கு பணம் வரும். விற்கும்போது சென்ட்ரல் பேங்க்குள்ள பணம் வந்து பேங்க்குக்கு போயிடும் அப்படிங்கிறதான். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் ரேஷனிங் ஆஃப் கிரெடிட்? அடுத்து ரேஷனிங் ஆஃப் கிரெடிட்னா என்ன? ரேஷன் பண்ணுறது, கிரெடிட்டை வந்து கடனை வந்து கட்டுப்படுத்துறது, அதான் ரேஷன் பண்ணுறது. திஸ் இஸ் த ஓல்டஸ்ட் மெத்தட் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதாவது கடனை கட்டுப்பாட்டாக வைக்கிறதுக்கு ஒரு ஓல்டஸ்ட் மெத்தட் தான் அந்த ரேஷனிங் ஆஃப் கிரெடிட். ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் இஸ் an instrument of credit control was first used by the Bank of England by the end of 18th century. 18th century எண்டில் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கிரெடிட்டை கண்ட்ரோல் பண்ணாங்க. It aims to control and regulate the purpose for which credit is generated by commercial bank. இதனுடைய எய்ம் என்னன்னா, இது இந்த ரேஷனிங் ஆஃப் கிரெடிட்டுடைய எய்ம் என்னன்னா, what is the aim of the credit control rationing of credit na to control and regulate the purpose for which credit is granted. எந்த பர்பஸ்க்காக கிரெடிட் கொடுக்குறோம், எந்த பர்பஸ்க்காக கடன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுறதுக்காக. யார் கடன் கொடுக்குறா? கமர்ஷியல் பேங்க்ஸ். அந்த கமர்ஷியல் பேங்க் கொடுக்கக்கூடிய கடனை ரெகுலேட் பண்ணுறதுக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாங்க. நெக்ஸ்ட் 27th கொஸ்டின், மென்ஷன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல். இட் இஸ் ஜென்ரலி ஆஃப் 2 டைப்ஸ். அந்த கொஸ்டினில் பாருங்கள் 26ல் இட் இஸ் ஜென்ரலி 2 டைப்ஸு. அந்த 2 டைப்ஸ் அங்கே கொஸ்டினில் கொடுக்கல. இப்போ பேஜ் நம்பர் 106 புக்கில் இருக்கிற இந்த 2 டைப்ஸு. த வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங், அதை நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் த வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங், த வேரியபிள் கேபிட்டல் அசட் ரேஷியோ அப்படின்னு 2 டைப்ஸு. த வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங் 2 டைப்ஸில் ஒன்று. ஃபஸ்ட்டு டைப் வந்து த வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங். செகண்ட் டைப் வந்து த வேரியபிள் கேபிட்டல் அசட் ரேஷியோ. இது வேணால் அந்த 2 டைப்ஸும் எழுதிங்க. பேஜ் நம்பர் புக் 106 புக்கில் பார்த்து எழுதிங்க. நெக்ஸ்ட் 27th கொஸ்டின், மென்ஷன் த ஃபங்க்ஷன்ஸ் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட். அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட்டுடைய ஃபங்க்ஷன் என்ன? டு மெயின்டைன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப் டு ஸ்டடி ஆல் கொஸ்டின்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் கிரெடிட். ஒரு எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப், ஒரு திறமையான ஒரு ஸ்டாஃபை நியமனம் பண்ணுறது. ஆல் கொஸ்டின்ஸ் அக்ரிகல்ச்சர் கிரெடிட், அக்ரிகல்ச்சர் விவசாய சம்மந்தப்பட்ட கடன் சம்மந்தமாக ஒரு எக்ஸ்பர்ட் ஸ்டாஃபை நியமிக்கிறது. டு ப்ரொவைட் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் அதர் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ். ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ், ஒரு அட்வைஸ் கொடுக்குறது. யாராருக்கெல்லாம்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸுக்கு அண்ட் அதர் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ். யாரெல்லாம் அக்ரிகல்ச்சர் கடன் கொடுக்குறாங்களோ அந்த அதர் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸுக்கெலாம் ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ், ஒரு சிறந்த அட்வைஸ் கொடுக்கறது, ஒரு அறிவுரை கொடுக்கறது. நெக்ஸ்ட், டு ஃபைனான்ஸ் ரூரல் செக்டார். ரூரல்னால் கிராமப்புறம்.
through eligible institutions engage in the business of agricultural credit. யாரெல்லாம் அக்ரிகல்ச்சர் கிரெடிட்டில் கிரெடிட் கொடுக்கறதுல, அதாவது விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கறதுல எங்கேஜ் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் த்ரூ எலிஜிபிள் இன்ஸ்டியூஷன் அவங்களுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணுறது. அவங்களுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் யாரெல்லாம் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் கொடுக்குற இன்ஸ்டியூஷன் இருக்குல்ல அவங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறது தான் என்னுடைய ஒர்க். நெக்ஸ்ட் பார்ட் சி கொஸ்டின். ஆன்சர் த ஃபாலோயிங் பேராகிராஃப். ஃபர்ஸ்ட் 28th கொஸ்டின். ரைட் த மெக்கானிசம் ஆஃப் கிரெடிட் கிரியேஷன் பை கமர்ஷியல் பேங்க். முன்னாடியே பார்த்தோம் கிரெடிட் கிரியேஷன் பார்த்தோம். அந்த கிரெடிட் கிரியேஷன் கமர்ஷியல் பேங்கோடைய கிரெடிட் கிரியேஷனை பற்றி எழுத போகிறோம். ரைட் த மெக்கானிசம் ஆஃப் கிரெடிட் கிரியேஷன் கடன் உருவாக்கணும்னு பார்த்தோம். கடனை உருவாக்குறாங்க. 100 கோடி ரூபா தான் அவங்களுடைய டெபாசிட், மொத்த டெபாசிட். ஆனால் 120 கோடிக்கு அவங்க கடன் கொடுத்துருப்பாங்க. இல்லை 1000 கோடின்னு வச்சுக்கோம். 1000 கோடி தான் மொத்த டெபாசிட். ஒரு பேங்க்கினுடைய மொத்த டெபாசிட்டு இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்குது. அதனுடைய மொத்த ஓவரால் டெபாசிட் பண்ணவங்களுடைய அமௌண்ட்டு ஒரு 1000 crore வச்சுட்டோம்னா, ஆனால் அவங்க அதுக்கு மேலேயும் கடன் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி அப்படிங்கிறது தான், எப்படி அந்த மெக்கானிசம் ஆஃப் கிரெடிட் கிரியேஷனை உருவாக்குறாங்க அப்படிங்கிறதான் கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்கிறது ஸ்டேட் பேங்க் இஸ் ஒன் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க். பேங்க் கிரெடிட் ரெஃபர்ஸ் டு பேங்க் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். பேங்க் கிரெடிட்னா என்ன அப்படின்னாக்கா, பேங்க்கு கொடுக்கக்கூடிய லோனும் பேங்க்கு கொடுக்கக்கூடிய அட்வான்ஸும் தான் பேங்க் கிரெடிட்ங்கிறோம். பேங்க்கினுடைய வங்கியினுடைய கடன், வங்கி கடன்னா என்னன்னாக்கா அவங்க கொடுக்கக்கூடிய லோனு அட்வான்ஸஸ் தான் நம்ம பேங்க் கிரெடிட்டுங்கிறோம். மணி இஸ் செட் டு பி கிரியேட்டட் when the banks through their lending activities make a net addition of total supply of money in the economy. இப்படி செய்யறதுனால அடிஷன் இவங்க வந்து டோட்டல் மணி சப்ளையை அதிகப்படுத்துகிறாங்க. யார்? பேங்க். எந்த பேங்க்? கமர்ஷியல் பேங்க். மணி இஸ் செட் டு பி கிரியேட்டட் when the banks through their lending activities. இந்த லெண்டிங் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக, கடன் கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ் மூலமாக நெட் அடிஷன் ஆஃப் டோட்டல் சப்ளை ஆஃப் மணி இந்த எக்கானமி, ஒரு பொருளாதாரத்தில் சப்ளை ஆஃப் மணியை அதிகப்படுத்துகிறாங்க. அடிஷன் டு த டோட்டல் சப்ளை ஆஃப் மணி இந்த எக்கானமின்னு அர்த்தம். ஒரு பொருளாதாரத்தில் மணி சப்ளையை, பண அளிப்பை அதிகப்படுத்துகிறாங்க கடன் கொடுக்கறது மூலமாக. யார் கடன் கொடுக்குறார்? கமர்ஷியல் பேங்க். மணி இஸ் செட் டு பி டெஸ்ட்ராய்டு when the loans are repaid by the borrowers to the bank. மணி இஸ் செட் டு பி டெஸ்ட்ராய்டு. மணி எப்போ டெஸ்ட்ராய்டு ஆகுதுன்னா, loans are repaid by the borrowers to the bank and consequently the credit already created by the banks is wiped out in the process. மணி இஸ் செட் டு பி டெஸ்ட்ராய்டு. மணி எப்போ நம்ம அது டெஸ்ட்ராய்டு ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம்னா, லோன்லாம் கட்டின பணத்தெல்லாம் அவங்க திருப்பி கட்டிட்டாங்கன்னா, யார்? பொதுமக்களுக்கு கடன் கொடுக்குறாங்க, நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க, அவங்க ரீபே பண்ணிட்டாங்கன்னா அது வந்து மணி இஸ் செட் டு பி டெஸ்ட்ராய்டு. when the loans are repaid by the borrowers, கடன் வாங்கினவங்களாம் லோனை ரீபே பண்ணிட்டாங்கன்னா டு த பேங்க்குக்கு, அண்ட் கான்சிக்வென்ட்லி த கிரெடிட் ஆல்ரெடி கிரியேட்டட் பை த பேங்க் இஸ், அந்த கிரெடிட் ஆல்ரெடி கிரியேட் பை த பேங்க் இஸ் வைப்ட் அவுட் இன் த ப்ராசஸ். Banks have the power to expand or contract. Banks have the power to expand or contract demand deposit and they exercise this power through granting more or less loans and advances and acquiring other assets. Banks have the power to expand or contract demand deposit. Demand என்ன? கேட்பு வைப்புகள்னு அர்த்தம். அதாவது நம்ம சேவிங் பேங்க்கில் உள்ள அமௌண்ட்லாம் டிமாண்ட் டெபாசிட். பேங்க்ஸ் ஹவ் த பவர் டு எக்ஸ்பேண்ட் ஆர் கான்ட்ராக்ட் டிமாண்ட் டெபாசிட். இவங்களுக்கு வந்து அதுக்கிட்ட ஒரு பவர் இருக்குது பேங்க்குக்கு, எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கோ, அதை வந்து குறைக்கிறதுக்கோ. எக்ஸ்பேண்ட் பண்ணால் விரிவாக்குறது, கான்ட்ராக்ட்னா குறைக்கிறதுக்கோ டிமாண்ட் டெபாசிட் அண்ட் இது எக்ஸசைஸ் பவர். இந்த பவர் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து அப்ளை பண்ணுறாங்க த்ரூ கிராண்டிங் மோர் ஆர் லெஸ் லோன்ஸ். அதிகமாக கடன் கொடுத்தோ குறைவாலாம் கொடுத்தோ. அதிகமாக கடன் கொடுல எக்ஸ்பேண்ட் ஆகுது, குறைவாக கடன் கொடுக்கக்குள்ள அது கான்ட்ராக்ட் ஆகுது. அண்ட் அக்வயரிங் அதர் அசட்ஸ். This power of commercial bank to create deposit through expanding their loans and advances known as credit. இந்த பவர் இருக்குது, கமர்ஷியல் பேங்க்கு ஒரு பவர் இருக்குது டெபாசிட் கிரியேட் பண்ணுறதுக்கு த்ரூ எக்ஸ்பேண்டிங் த லோன்ஸ் அதிகமாக கொடுத்து கிரியேட் டெபாசிட்டை பேங்க் கிரியேட் டெபாசிட் த்ரூ எக்ஸ்பேண்டிங் த லோன்ஸ் அதிகமாக கொடுத்து டெபாசிட் அதிகப்படுத்துறதுக்கோ அண்ட் அட்வான்ஸையோ லோனோ கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ அப்போ உள்ள பவர் தான் நம்ம என்ன சொல்ல கிரெடிட் கிரியேஷனுங்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் we will see in the next video. Dear students of 12th standard, now I am going to explain the 3 mark question number 29. Give a brief note on NBFI, non banking financial institution. Banking அப்படின்னா கமர்ஷியல் பேங்க், ஸ்டேட் பேங்க்லாம் பேங்கிங்கில் வரும். நான் பேங்க்னா ப்ரைவேட்டில் உள்ள பேங்க் தான் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் நான் பேங்க் ஃபினான்ஷியல் கம்பெனி எப்படி வேணாலும் சொல்லலாம். ஐயின் போட்டாலும் போடலாம், சி போடலாம் ஈஸியாக. ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் தட் டஸ் நாட் ஹாவ் ஃபுல் பேங்கிங் லைசன்ஸ்.
அவங்ககிட்ட ஃபுல் பேங்கிங் லைசன்ஸ் இருக்காது, ஒரு பார்ட்லி லைசன்ஸ் இருக்கும். டஸ் நாட் ஹாவ் full banking license is not supervised by the central bank. It is not supervised by the central bank ல சூப்பர்வைஸ் பண்ணப்பட மாட்டாது. அதாவது ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க்லாம் சென்ட்ரல் பேங்க்கு சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. இந்த நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனல் இருக்க அல்லது நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி எல்லாம் அது வந்து ஃபுல் பேங்கிங் லைசன்ஸ் இருக்காது. லைசன்ஸ் இருக்கும், ஆனால் ஃபுல் பேங்கிங் லைசன்ஸ் இருக்காது. இட் இஸ் நாட் சூப்பர்வைஸ்ட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க்கு அது சூப்பர்வைஸ் பண்ணாது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு the non-bank, second point, the non-bank financial institutions do not carry on pure banking business. அந்த மற்ற பேங்க் இப்போ ஃபைனான்ஷியல் பேங்கிங் பார்க்குறோம், கமர்ஷியல் பேங்க்லாம் வந்து பியூராக பேங்கிங் பிஸ்னஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க do not carry on pure banking business but they will carry on other financial transactions. வேறு financial transactions வச்சுருப்பாங்க. they receive deposit and give loans. அவங்களும் டெபாசிட் ரிசீவ் பண்ணுவாங்க, லோன் கொடுப்பாங்க. they mobilize people saving and use the funds to finance expenditure on investment activities. they mobilize people saving, mobilizeனா சேகரிக்கிறது, people saving மக்களுடைய சேமிப்பை சேகரித்து and use the funds, அந்த ஃபண்ட்ஸை to finance expenditure on investment activities ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. in short சுருக்கமாக சொல்லலாம், they are institution which undertake borrowing and lending. அது இன்ஸ்டிடியூஷன் தான். நான் பேங்க் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனும் அதுவும் ஒரு நிறுவனங்கள் தான். which undertake borrowing and lending. அவங்களும் borrow பண்ணுவாங்க, கடன் வாங்குவாங்க, கடன் கொடுப்பாங்க. பணம் borrow பண்ணுவாங்க, lending கடன் கொடுப்பாங்க. they operate in both the money and capital market. இது வந்து ரெண்டு பேரும் மணி மார்க்கெட்லேயும் ஈடுபடுவாங்க, கேபிட்டல் மார்க்கெட்லையும் ஈடுபடுவாங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கேன் பி ப்ராட்லி கிளாஸிஃபைஸ் இன்டு 2 கேட்டகரிஸ். அது 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் அதர் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஈடுபடுறாங்கல்ல, ஒன்று ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அது ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன்னா ஒன்று ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, அதர் செகண்ட் வந்து அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். அண்டர் லேட்டர் கேட்டகரினா ரெண்டாவது அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். லேட்டர் கேட்டகரி அப்படின்னா பின்னால் சொல்லப்பட்டது. ரெண்டு சொன்னோம்ல, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொன்னோம், அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சொன்னோம். இந்த அதர் லேட்டர் கேட்டகரிங்கிறது அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கம்ஸ் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ். அது வந்து எதுக்கு வருதுன்னா ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், ஃபைனான்ஸ் கார்பரேஷன், சிட் ஃபண்ட்ஸு, பில்டிங் சொசைட்டிஸ், இஷ்யூ ஹவுசஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அண்ட் யூனிட் ட்ரஸ்ட் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். இதெல்லாம் வந்து அதர் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் வர்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30, பிரிங் அவுட் த மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல். எப்படி கிரெடிட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க? கிரெடிட் கண்ட்ரோல் பை த சென்ட்ரல் பேங்க்னா ரிசர்வ் பேங்க். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கிரெடிட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, கடனை கட்டுப்படுத்துது, கடனை கட்டுப்படுத்தணும். இல்லை கடன் கட்டுப்படுத்தாக எல்லா பேங்க்கும் கடன் கொடுத்துட்டே இருந்தால் என்ன ஆகுனாக்கா நாட்டில் இன்ஃப்ளேஷன், பணவீக்க நிலைமை அதிகமாகிருக்கும். அதனால் கடனை கட்டுப்படுத்தணும். கொடுக்க சமயத்தில் கொடுக்கணும், கடன் கொடுக்க வேண்டிய சமயத்தில் கடன் கொடுக்கணும், கடன் கொடுக்கக்கூடாத சமயத்தில் கொடுக்காமல் இருக்கணும். அதான் கடனை கட்டுப்படுத்தக்கூடிய முறைகள். இது ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் ஆர் ஜென்ரல் மெத்தட் அப்படின்னு. குவான்டிடேட்டிவ் மெத்தட், அந்த குவான்டிடேட்டிவ் மெத்தடில் என்னென்ன வருதுன்னா பேங்க் ரேட் பாலிசி, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், மெர்க்கெட் பார்த்தது தான், வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, இது மூணும் வந்து அதில் வரும். அடுத்து செகண்டில் ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோ அப்படின்னு இன்னும் ஒன்று இருக்குது. ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோ அப்படின்னு 2 மெத்தட் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 1 by 1 பார்ப்போம். குவான்டிடேட்டிவ் மெத்தட்னு சொல்லலாம், இல்லை ஜென்ரல் மெத்தட்னு சொல்லலாம். மெத்தட் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு டைப்பில் குவான்டிடேட்டிவ் மெத்தடில் ஃபஸ்ட்டு பேங்க் ரேட் பாலிசி, வங்கி வட்டி வீதம். பேங்க்னா வங்கி, ரேட் பாலிசி வங்கி வட்டி கொள்கை. The bank rate is the rate at which central bank of a country is prepared to rediscount the first class rate securities. First class rate security. Bank rate na என்னன்னா சென்ட்ரல் பேங்க் வந்து ரீடிஸ்கவுண்ட் த ஃபஸ்ட் கிளாஸ் செக்யூரிட்டிஸ். அதாவது பேங்க் மற்ற கமர்ஷியல் பேங்க் கொடுக்கக்கூடிய செக்யூரிட்டிஸை டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ரேட்டுக்கு தான். அதாவது செக்யூரிட்டிஸை கொண்டு இவங்க பணம் அடமானம் வச்சுட்டு கடன் வாங்கிட்டு வருவாங்க, அதுக்கு விதிக்கக்கூடிய ரேட்டுக்கு பேர் தான் பேங்க் ரேட். கமர்ஷியல் பேங்க் ஒரு இந்தியன் பேங்க்ங்கிறது ஒரு கமர்ஷியல் பேங்க். அந்த கமர்ஷியல் பேங்க்கு பணம் வச்சு தேவைப்படுனா இவங்கள்ட்ட ஏற்கனவே செக்யூரிட்டிஸ் இருக்கும். அந்த செக்யூரிட்டிஸை கொண்டு அடமானம் வச்சுட்டு, எப்படி நம்ம பணம் வேணுன்னா நகையில் கொண்டு பேங்க்கில் கமர்ஷியல் பேங்க்கில் வச்சுட்டு நம்ம கடன் வாங்கிட்டு வரோமோ, அதுமாரி அவங்கள்ட்ட சில செக்யூரிட்டிஸ் இருக்கும். அதாவது அவங்களுக்கு வர வேண்டிய பணம் செக்யூரிட்டிஸாக இருக்கும். அதை கொண்டு அடை வச்சுட்டு எங்கே கொண்டு வச்சுட்டு சென்ட்ரல் பேங்க்கில் கொடுத்துட்டு அதை ரீடிஸ்கவுண்ட் பண்ணி பணம் வாங்கிட்டு வருவாங்க. ஏற்கனவே செக்யூரிட்டிஸ் வாங்கி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோ, சென்ட்ரல் பேங்க் வெளியிட்ட செக்யூரிட்டிஸை வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அந்த செக்யூரிட்டிஸை கூட இருக்கலாம்.
அந்த செக்யூரிட்டிஸை கொண்டு திரும்பி கொடுத்து ஒப்படைச்சிட்டு அவங்க ரீடிஸ்கவுண்ட் பண்ணி பணம் வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கு விதிக்கக்கூடிய வட்டி விகிதத்துக்கு பேர் தான் பேங்க் ரேட். த பேங்க் ரேட் இஸ் த ரேட் அட் விச் த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஏ கண்ட்ரி, ஒரு நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்க்கு ப்ரிப்பேர் டு ரீடிஸ்கவுண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செக்யூரிட்டிஸுக்கு பேர் தான் பேங்க் ரேட் பாலிசி. நெக்ஸ்ட் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் ஏற்கனவே பார்த்தா தான் நேரோ சென்ஸ் பார்த்தோம், ப்ராட் சென்ஸ் பார்த்தோம். நேரோ சென்ஸ் குறுகிய கண்ணோட்டத்தில் பார்த்தா சென்ட்ரல் பேங்க் ஸ்டார்ட் பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இந்த மணி மார்க்கெட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு செக்யூரிட்டிஸை விற்கிற நடவடிக்கைக்கு பேர் தான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். விரிவாக சொல்லணும்னா ப்ராட் சென்ஸ்னால் விரிவாக சொல்லணும்னா சென்ட்ரல் பேங்க் பர்ச்சேசஸ் அண்ட் செல்ஸ் நாட் ஓன்லி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பட் ஆல்சோ அதர் ப்ராப்பர் எலிஜிபிள் செக்யூரிட்டிஸ் லைக் பில்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் ப்ரைவேட் கன்சர்னுக்கும் அவங்க என்ன செய்வாங்க நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வேரியபிள் கேஷ் ரேஷியோ மாறும் ரிசர்வ் ரேஷியோன்னு அர்த்தம். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோங்கிறது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. எப்படின்னா என்னக்கா அண்டர் தி சிஸ்டம் த சென்ட்ரல் பேங்க் கண்ட்ரோல் கிரெடிட் பை சேஞ்சிங் த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஒரு அடிக்கடி இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ மாற்றுவாங்க. ஒரு கமர்ஷியல் பேங்க்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீத பணத்தை சென்ட்ரல் பேங்க்கில் ரிசர்வ் பேங்க் நம்ம நாட்டில் ரிசர்வ் பேங்க்கில் ஒரு டோட்டல் டெபாசிட்டில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை போட்டு வைக்கணும். அதுக்கு பேர் தான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. உதாரணத்துக்கு இந்தியன் பேங்க் இருக்குது. இந்தியன் பேங்க் ஆல் ஓவர் இந்தியன் பேங்க்குடைய டோட்டல் டெபாசிட் ஒரு 100 கோடினா ஒரு 10 கோடி ரூபாயை என்ன செய்யணும், இந்த பேங்க் என்ன செய்யணும், அந்த டோட்டல் டெபாசிட்டில் உங்களுக்கு வரக்கூடிய டெபாசிட் போட்ட பணத்தில் ஒரு 10 கோடி ரூபாய் 100 கோடி மொத்தம் சொத்து மதிப்புனா அதில் 10 கோடி ரூபாய் ரிசர்வ் பேங்க்கில் ரிசர்வாக வச்சுருக்கணும். பணத்தை ரிசர்வாக வச்சுருக்கணும். அப்போ தான் ரிசர்வாக வச்சுருக்க சொல்லி அவங்க கணக்கு வைப்பாங்க. அடிக்கடி இந்த விகிதத்தை மாற்றுவாங்க. 10% வைங்க, 5% வைங்க, 15% வைங்க அப்படின்னு அந்த ரேட்டை மாற்றிட்டே இருப்பாங்க. யார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அறிவுரை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்டர் தி சிஸ்டம் த சென்ட்ரல் பேங்க் கண்ட்ரோல் த கிரெடிட். இப்படி தான் அப்படி அதை வச்சு தான் அவங்க கிரெடிட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, கடன் கொடுக்கறத கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பை சேஞ்சிங் த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இந்த ரேஷியோ மாற்றுவாங்க. 10%னா 10 கோடி ரூபா போட்டு வைக்கணும். 15% கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வச்சுருக்கோம்னா 15 கோடி ரூபா போட்டு வைக்கணும். அப்போ 15 கோடியே கொடுத்துட்டாங்கன்னா பாக்கி 85 கோடி தான் அவங்க கடன் கொடுக்கலாம். 85 கோடி ரூபாய் தான் அவங்க கடன் கொடுக்கறதுக்கு பணம் இவங்க பேங்க்கில் இருக்க பணம். பாக்கி 15 கோடி ரூபா பணம் இவங்க பேங்க்கினுடைய பணம் எங்கே இருக்குது, ரிசர்வ் பேங்க்கில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கமர்ஷியல் பேங்க் ஹவ் எக்ஸஸ் கேஷ் ரிசர்வ் ஆன் த பேஸ் ஆஃப் விச் தே ஆர் கிரியேட்டிங் டூ மச் credit. This will harmful for the larger interest of the economy. இந்த கமர்ஷியல் பேங்க் வந்து எக்ஸசிவ் கேஷ் ரிசர்வ் இருக்குல்ல, அதாவது 100 கோடியில் 15 கோடி ரூபாயை சென்ட்ரல் பேங்க்கில் போட்டு வச்சுட்டாங்க. பாக்கி 85 கோடி இருக்கா, அதான் எக்ஸசிவ் கேஷ் ரிசர்வ், எக்ஸசிவ் கேஷ் ரிசர்வ்ஸ். அதுக்கு பேர் தான் எக்ஸசிவ் கேஷ் ரிசர்வ். 2 மார்க் கொஸ்டின்ல நல்லா சொல்லியிருப்பாங்க. எக்ஸசிவ் கேஷ் ரிசர்வ்ஸ் ஆன் த பேஸ் ஆஃப் விச் தே ஆர் கிரியேட்டிங். அந்த 85 கோடி இருக்குல்ல, அந்த பணத்தை வச்சு தான் அவங்க கிரியேட்டிங் டூ மச் ஆஃப் கிரெடிட், அதிகமான பணத்தை கடன் கொடுக்குறாங்க. திஸ் வில் பி ஹார்ம்ஃபுல் ஃபார் த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த எக்கானமி அப்படிங்கிறாங்க. ஸோ இட் வில் ரைஸ் த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ விச் த கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் வித் சென்ட்ரல் பேங்க். நிறைய கடன் கொடுக்கறது நிறைய ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன செய்வாங்க, கமர்ஷியல் பேங்க் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை ரைஸ் பண்ணுவாங்க, அதிகப்படுத்துவாங்க. 5%னா அதை 10% அதிகப்படுத்துவாங்க. 10% 15% அதிகப்படுத்துவாங்க. அடுத்தது ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோ. ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோ எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது இஸ் த அமௌண்ட் விச் த பேங்க் ஹேஸ் டு மெயின்டைன் செக்யூரிட்டிஸ். இது அமௌண்ட் பேங்க்லேயே இருக்கக்கூடிய அமௌண்ட்டு. த குவாண்டம் இஸ் ஸ்பெசிஃபைட் as சம் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ். டோட்டல் டிமாண்ட்னா டிமாண்ட் டெபாசிட்னு அர்த்தம். டைம் லைபிலிட்டிஸ்னா ஃபிக்ஸட் டெபாசிட்னு அர்த்தம். டைம் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் டெபாசிட். டிமாண்ட் லைபிலிட்டிஸ்னாக்கா டிமாண்ட் டெபாசிட்னு அர்த்தம். The quantum is specified as some percentage of the total demand and time liabilities, that is the liabilities of the bank which are payable on demand any time. அதான் டிமாண்ட் டெபாசிட். எப்போ வேணாலும் பணம் கொடுக்கறது மாரி இருந்தால் அது டிமாண்ட் அண்ட் எனி டைம். அண்ட் தோஸ் லைபிலிட்டிஸ் which are occurring in one month's time due to maturity of the bank அப்படிங்கிறது டைம் லைபிலிட்டிஸ்னு அர்த்தம். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 31. வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நபார்டு? நபார்டுன்னு ஒரு பேங்க்கு. நான் அந்த பேங்க்கினுடைய ஃபங்க்ஷன்னா functions are NABARD னு பார்த்தா NABARD has inherited its apex role from RBI. RBI வந்து ஒரு apex role வாங்கியிருக்காங்க. It is performing all the functions performed by RBI with regard to agriculture credit. agriculture credit சம்பந்தமாக RBI என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணாங்களோ அந்த ஃபங்க்ஷன்லாம் NABARD செய்கிறாங்க. NABARD has inherited its apex role. அதுக்கு அதனுடைய ரோல் எங்கேன்னு வந்தது அப்படின்னா நபார்டுக்கு யார் அந்த பர்மிஷன் கொடுத்தா சென்ட்ரல் பேங்க். அதாவது நம்ம நாட்டில் ரிசர்வ் பேங்க் அவங்களுக்கு ஒரு அபெக்ஸ் ரோல் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் பர்ஃபார்மிங் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் பர்ஃபார்ம்டு பை RBI வந்து அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சம்மந்தமாக என்னென்ன ஃபங்க்ஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த ஃபங்க்ஷனில் நபார்டு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நபார்டு ஆக்ட் அஸ்
ரீஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிரெடிட் டு அக்ரிகல்ச்சர், எல்லா சம்மந்தப்பட்ட அக்ரிகல்ச்சர் கிரெடிட்டுக்கு இவங்க ரீஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. காட்டேஜ் குடிசை தொழிலுக்கு அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஹேண்டிகிராஃப்ட்ஸுக்கு கைவினை பொருள்களுக்கு, அண்ட் ரூரல் கிராஃப்ட் அண்ட் ரியல் ஆர்டிசான்ஸ் அண்ட் கைவினைஞர்கள், ரியல் ஆர்டிசான கைவினைஞர்கள் அண்ட் அதர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் வித் வியூ டு ப்ரொமோட்டிங் இன்டெக்ரல் ரூரல் டெவலப்மெண்ட், இன்டெக்ரல் ஒருங்கிணைந்த கிராமப்புற வளர்ச்சிக்காக இவங்க வந்து கடன் கொடுத்து உதவுறாங்க. நபார்டுங்கிற பேங்க்கு. நபார்டு கிவ்ஸ் லாங் டேர்ம் லோன்ஸு, லாங் டேர்ம் லோன்ஸ்க்கு வந்து 20 years up to 20 வருஷத்துக்கு கடன் கொடுக்குறது டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. டு எனேபிள் தம் டு சப்ஸ்கிரைப் டு த ஷேர் கேபிட்டல் ஆஃப் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி, கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி இருக்குது, அதுக்காக வேண்டி நபார்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்குறாங்க. நபார்டு கிவ்ஸ் லாங் டேர்ம் லோன்ஸ் டு எனி இன்ஸ்டிடியூஷன் அப்ரூவ்டு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் கான்ட்ரிபியூட் டு ஷேர் கேபிட்டல் ஆர் இன்வெஸ்ட் இன் செக்யூரிட்டிஸ் ஆஃப் எனி இன்ஸ்டிடியூஷன் கன்சர்ன் வித் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு, எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் கிராமப்புற வளர்ச்சிக்கு பாடுபடுறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு லாங் டேர்ம் லோன்ஸு நபார்டு தராங்க. அப்படிப்பட்ட இன்ஸ்டிடியூஷனுக்கு, அந்த நிறுவனங்களுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்ரூவ்டான நிறுவனங்களுக்கு தராங்க. நபார்டு ஹஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கோஆர்டினேட்டிங் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், இவங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஆக்டிவிட்டீஸ்க்கு கோஆர்டினேட் பண்ணுறவங்களும் நபார்டு தான். இந்த பிளானிங் கமிஷன், இப்போ நிதி ஆயோக்ன்றது, முதல்ல திட்ட கமிஷன் இருந்து, பிளானிங் கமிஷனா திட்ட கமிஷன் இருந்தது, அது இப்போ பேரை மாற்றி வச்சு நிதி ஆயோக் அப்படின்னு வச்சுருக்காங்க, ஆயோக்னு வச்சுருக்காங்க. அண்ட் அதர் ஆல் இண்டியா அண்ட் ஸ்டேட் லெவல் இன்ஸ்டிடியூஷன் entrusted with the development of small scale industries, village and cottage industries, rural craft industries in tiny and small அர்த்தம் அண்ட் decentralized sector, அவங்களுக்கும் இவங்க நபார்டு ஹெல்ப் பண்ணுறாங்க, கடன் கொடுக்குறாங்க. இட் மெயின்டைன்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட்ஸ் டு ப்ரொமோட் ரிசர்ச் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இது இட்டுங்கிறது நபார்டு. மெயின்டைன்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்டுக்கும் டு ப்ரொமோட் ரிசர்ச் இன் யாராலும் ரிசர்ச்சுக்கு அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் பண்ணுறாங்களோ அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சுக்கும் கிராமப்புற வளர்ச்சிக்கும் இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபை த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் in IFCI. We will see the 32 question in the next video. Thank you, student.